உங்களுக்கு பெரியார தெரியுமா? அவர் நீங்க கண்டில்ல தானே ஒரு நாளும். இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து எவ்வளவு பெரிய கொடுமையை பார்த்து மகாதீர் முகமது, விளாடிமிர் புட்டின், ஜவஹர்லால் நேரு, இன்னும் பல பல ஜாம்பவான்கள் பிட்டு கோட்டாபய ராஜபக்சே கொடுத்த வரைவிலக்கணம் தான் அது. வாயாலே வடை சுடுவார். பிஸ்கட்டை இரண்டாக உடைத்து கை சைகைகளை காட்டியதன் காரணமாக, அதாவது ஒரு செய்தி பரிமாற்றம் நடந்திருக்கு. பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஏதாவது விளையாட்டு காட்டியிருப்பார் நினைக்கிறேன். அப்ப ஜெயில்ல காதல் மலருது. ஓ, பிஸ்கட் மூலமாக. வணக்கம். வணக்கம் வணக்கம் டீல்சன், எப்படி இருக்கிறீங்க? நன்காக இருக்கின்றேன், நல்லா இருக்கின்றேன். நாட்டு நடப்பு ஒரு தரம் பாக்குறீங்களா? என்ன சம்பவம்? செல்ஃபி ஒன்று எடுப்பேன் ரெண்டு பேரும். செல்ஃபி அது தெரியாது எப்படி எடுக்கிறது. நீங்க எடுக்கிறீங்களா நான் எடுக்கவா? நாங்க ரெண்டு பேர் எடுக்கிறத விட எப்படி செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கா. நான் உங்கள்கிட்ட கேட்டது செல்ஃபி எடுப்போமாட்டா கேட்டேன். நீங்க நாக்களை கூட்டிட்டு வரீங்க. அப்படி என்ன நடந்திருக்கா சம்பவம் ஊர்ல? ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு, தரமான சம்பவம். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச செல்ஃபி எடுப்பது எப்படி அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. செல்ஃபி எடுப்பது எப்படி வைத்தியசாலையில் கற்றுக் கொடுத்த சஜித் நாட்டை சொல்லிக்கிட்டு போறாரு. செல்ஃபி எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு போறாரு. ஓ, ஆனா விஷயம் இருக்குது. ஓ, உங்களுக்கு பெரியார தெரியுமா? பெரியார்? ஓ, தெரியும். தந்தை பெரியார். அவரு தெரியாம இருக்குமா? சரி, தெரியுமா? அவர் நீங்க கண்டில்ல தானே ஒரு நாளும். கண்டில்ல, புகைப்படங்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்போ எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து எவ்வளவு பெரிய கொடுமையை பார்த்து அயல் நாட்டு நடப்பு இப்படி இருக்கு. அயல் நாட்டு நடப்பு இப்படி இருக்கு. இல்ல டேல்சன், ஏன் சொன்னா சொந்த நாடும் மோசமா இருக்கு, பக்கத்து நாடும் மோசமா இருக்கு. எங்கதான் போறது? என்னது மோசமா இருக்கு? அரசியல் மோசமா இருக்கு. ஆமா, நம்ம நாட்டு நடப்பும் மோசமா இருக்கு, அயல் நாட்டு நடப்பும் மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும். சரியா? என்ன சொல்ற? அரசியல் நாட்டு நடப்பு எல்லாம் டோட்டலா பிரச்சனையா தான் இருக்குது. முக்கியமான நேரத்திலையும் அப்படி இருக்க நேரத்திலையும் ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும்னா, இப்போ அனுரகுமார் திசாநாயகனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதனால 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 5.4% வளர்ச்சி அடைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறை தெரிவித்திருக்கிறது. நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அந்த நாங்க நாட்டு நடப்புல பேசும்போது முக்கியமா நாட்டு நடப்பு என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதோ நடந்திருக்கு. 5.4% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது பொருளாதாரம் இலங்கையில் 3ஆம் காலாண்டில் அப்படின்னு தான் அந்த செய்தி பதிவாகி இருக்கு. உண்மைக்குமே நல்ல விஷயம். டெல்சன், நீங்க சொன்னது நல்ல விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? எவ்வளவு வந்து என்ன சொல்ற, அந்த சில வழிக்கு கிட்டத்தட்ட பணத்தை வீண்வரியும் செய்யாம தான் இந்த வேலையை செய்தவங்க. நிச்சயமா அமைச்சர்மாருக்குரிய பல வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டது, நாடாளுமன்றத்துக்கு நிறுத்தப்பட்ட, ஒட்டுமொத்தத்துல அனுரகுமாரை விட ஒரு தனிப்பட்ட முயற்சி என்றுதான் இதை சொல்லணும். நிச்சயம் அவரோட அந்த மேனேஜ்மெண்ட், அந்த முகாமைத்துவம். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க எங்கள்கிட்ட ஆலோசனை பெறுங்கள், பழைய ஜனாதிபதிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். நானா இல்ல, யாரோட ஆலோசனையும் எங்களுக்கு தேவையில்லை, யாரோட அட்வைஸும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன செய்யறாரு, இவரோட அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு முகாமைத்துவம் செஞ்சுக்கிட்டு இந்த பொருளாதார வளர்ச்சியை 5.4% வளர்ச்சி அடைய வைத்தது நல்ல விஷயம். அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. ஜூலை செப்டம்பர் காலகட்டத்தில் நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது, பல மில்லியன்கள் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் ஜனாதிபதி அந்த தலைமைத்துவத்தை பாராட்டுறோம், ஆனா பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும்னு நாங்க இதுல தொடர்ச்சியா வலியுறுத்துறோம். இப்ப இந்த பொருளாதார சேமிப்பு அல்லது பணங்களை மிச்சம் முடிக்கிறதுல அது ஓகே, ஆனா எல்லா விடயங்களுக்கும் இதை நடைமுறைப்படுத்தலாமான் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சாத்தியம் இல்ல. அவர் சில பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும். கட்டாயம் அது நடக்கத்தான் வேணும். இப்ப உங்களுக்கு நேற்றும் வந்து நான் 2-3 படங்கள் அனுப்பியிருந்தேன். அதுல எங்கட உதய கம்பன் பிள்ளை தான் இப்ப ஊடகத்துல கூட கதைச்சு கொண்டு ரொம்ப கதை கூட உண்மைக்குமே வாயை மூடுறதுக்கு என்ன சொல்றாங்க. நாங்க இதுக்கு முதல்ல பல நிகழ்ச்சிகள்ல உதய கம்பன் பிள்ளை முன்வைத்த விமர்சனங்கள், கேள்விகள் சம்பந்தமா நாங்க நம்மளுடைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ எனக்கு வசமா மாட்டினார். இன்னைக்கும் அவரை போட்டு துவைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. என்னன்னு சொன்னா, blend together managerial skills
of Mahathir Mohamad, farsightedness of Lee Kuan Yew, bravery of Vladimir Putin, spiritual approach of Jawaharlal Nehru, and the patriotism of Fidel Castro. If you blend into one person, he will be Gotabaya Rajapaksa. blend together. கோட்டாபய ராஜபக்சக்கு அவர் கொடுத்த அந்த வரைவிலக்கணம் இருக்கே பாருங்க. அப்படின்னா அவரு துரத்தி அடித்து விரட்டப்படும் முன்பதாக தான் இதை சொல்லியிருக்கணும். அவர் சொல்றாரு blend together மகாதீர் முகமது, விளாடிமிர் புட்டின், ஜவஹர்லால் நேரு. அடே அப்பா, இவங்க எல்லாம் கலந்த கலவையடா எங்களுடைய கோட்டாபய ராஜபக்ச அப்படின்னு சொல்றாரு. கோட்டாபய ராஜபக்சவா? ஆவா ஆவா. அவரோடக்குள்ள இவரும் கூடவே இல்லை. இவரும் கூட இல்ல, யாரும் இல்ல. அவருடைய ஆடைகளும் அங்கங்க விட்டு போட்டு என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம அவசரத்துல ஓடின கோட்டாபய ராஜபக்சக்கு எப்படி அவர் கொடுத்த வரவிலம் தான் இது. மகாதீர் முகமது, விளாடிமிர் புட்டின், ஜவஹர்லால் நேரு, இன்னும் பல பல ஜாம்பவான்கள், அரசியல் ஜாம்பவான்கள், நாட்டை மாற்றிய ஜாம்பவான்கள் எல்லாம் ஒப்பிட்டு கோட்டாபய ராஜபக்சே கொடுத்த வரைவிலக்கணம் தான் அது. வாயாலே வடை சுடுவார் அப்படின்னு தான். அதெல்லாம் நல்ல உதாரணம் இவங்களுக்கு தான் போய் சேரும். இலங்கையில 2 தரம் ஒரு ஆள் ஜனாதிபதியா வரலாம். கோட்டாபய ராஜபக்சே வந்ததுலயே அரவாசிலான் இருந்தார், அதுலயும் இருக்கல ஒழுங்க. அப்ப இன்னும் 1.5 முறை அவர் ஜனாதிபதியா இருக்கலாமா? புரியல எனக்கு. அதுதான் புரியாத கதைகள் தான் கதைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த உதயகம்மன் பிள்ளை. என்ன செய்ய, இனி அவங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. இனி இப்படியாச்சும் ஏதாவது கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கறதுதான் நோக்கம். நேத்து கூட பாத்தீங்கன்னா பிள்ளையாண்ட சட்டத்தரணையும் இல்லையா, அபிஷியல் சிஐடிக்கு போயிட்டு பர்சனலா மீட் பண்ணிட்டு வந்தது இவர் தானே. எதுவும் வாய் உடலில கூடாது பிள்ளையானவர்களே, நீங்க எதுவும் பேசிடாதீங்க, வாயை திறந்துடாதீங்க அப்படின்னு மேலிடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு. சத்தம் இல்லைன்னா பிள்ளையான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விசாரணை கட்டங்கள். இப்ப நாங்க இந்த அதாவது பேரிடர் தொடர்பா உரையாடி கொண்டிருக்கிறோம். பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது, என்ன நடக்குது வெளியே வரது இல்ல. ஆமா ஆமா ஆமா. நீங்க நேத்து ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த செவ்வந்தி சம்பந்தமெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நேத்து நீங்க தெரிஞ்சு கேட்டீங்களா தெரியாம தெரியாது. சொன்னேன் சும்மா நான் கேட்டு அடுத்த நாள் பதில் சொல்லி வந்துருச்சு இன்னைக்கு வந்துருச்சு. என்ன சொல்ற அப்டேட் வந்திருக்கு. செவ்வந்தி மாதிரி இருக்க காமன் கோப்பி செவ்வந்தி தக்ஷி வந்து அவரோட ஒரு போலீஸ் அதிகாரி தொடர்பு இருந்திருக்காரு. அதாவது பிஸ்கட் மூலமா தொடர்பு இருந்திருக்காரு. பிஸ்கட் மூலமா தொடர்பு பண்ணிட்டாங்க. எங்க நடந்தது பிஸ்கட் பிரச்சனை? இது எங்கன்னு சொன்னா இப்ப இருக்காங்க தானே. இப்ப வந்து இது எப்படின்னா, கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷி 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த போலீஸ் சார்ஜென்ட் சந்தேகம் தக்ஷியுடன் பிஸ்கட்டை 2ஆக உடைத்து கை சைகைகளை காட்டியதன் காரணமாக, அதாவது ஒரு செய்தி பரிமாற்றம் நடந்திருக்கு, தெரிய வந்திருக்கிறது. அது என்ன சைகை மாற்றமோ, பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு இப்படி ஏதாவது விளையாட்டு காட்டி இருப்பார் நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்குள்ளேயே துப்பாக்கி அப்படி சைகை காட்டிதான் இந்த கூட்டம் கொண்டு போனது. அப்புறம் பிஸ்கட்டை உடைக்க என்ன வழி? பிஸ்கட்டை உடைக்கக்குள்ள ஜெயில் கம்பி எப்படி உடைக்கிறன்னு இவர் சொல்லி கொடுத்தாரு தெரியாது. என்ன எப்படி உடைக்கிறது, கைவிலங்கு எப்படி உடைப்பது, ஜெயில் கம்பி எப்படி என்னத்தை சொன்னாங்களோ தெரியாது. எனக்கு உண்மையில ஒரு நல்ல விடயம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த தளத்துல கேட்கிற கேள்விக்கு 100% இல்லாட்டியும் ஆக குறைஞ்சது அடுத்த நாள் 1-2 விடயங்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் சொல்றார், அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 6 பதில் சொல்றது. அந்த வகையில மக்களோட குரலா நாட்டு நடப்புகளை நாங்கள் பேசக்குள்ள மக்களுக்கு பதில் கிடைக்கும். எங்களுக்கு இல்ல, மக்களுக்கான கேள்வி எடுத்துக்கிட்டு வாரம் பேசுறோம். அதுல மக்களுக்கான பதில் ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 1977க்கு பிறகு 2025 மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவு செய்யப்பட்டது. 2006க்கு பிறகு அரசாங்கம் அதிக வருவாயை பதிவு செய்யும் ஆண்டாக இது மாறியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு புலம்பெயர்ந்தோரின் வருகை, அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகைக்குரிய ஆண்டாகவும் இதை மாற்றும் இலக்கையும் நாங்கள் கொண்டிருந்தோம். இந்த வெள்ளம் மற்றும் புயல்களால் நாம் ஒரு பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த பேரழிவு நாம் சீராக கட்டமைத்து வரும் பொருளாதாரத்தின் மீதான சக்தி வாய்ந்த தாக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் இது போன்ற ஒரு துயரம் மற்றும் சவாலை எதிர்கொண்டு ஓடி போவதோ அல்லது அதிர்ச்சியில் வாழ்வதோ நமது பொறுப்பு அல்ல.
இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே நம் அனைவரின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கிறார், ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கின்றார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அவர்களுடைய இலக்கு, தூர இலக்கை அடையும் நோக்கில் தான் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த உரையும் நல்லா வைரலாகி கொண்டிருக்கு, சோசியல் மீடியாவில் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப இவரை மட்டும் நியூஸ வைரலாகி நம்ம பிடிச்சு கொள்ளலாம் இருக்கா? இவருக்கு இப்ப பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, வெளிநாட்டு பயணம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆளக்காணும் இன்னமும் நீங்க சொன்னீங்களே போயிட்டாரோ தெரியா அப்படின்னீங்க, இன்னும் காணம் தேட வேண்டியதா இருக்கு. மட்டக்களப்பு நீதிமன்றத்துல நேற்று பாத்தீங்கன்னா அம்பிட்டிய சுமரட்ன தேர்தலுக்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னால், வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிச்சதோடு உடனடியாக அவரை கைது செய்யுங்க. ஆனா இன்னும் பிடிக்கல, இன்னும் காணம். இதுக்கு மொத்தம் இந்த தேசபந்து தென்னகோன் அவர் எப்படி ஒளிந்திருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் பிரச்சனை இல்ல, அவருக்கு விலாசம் இல்ல, கிராம சபை பதிவு இல்ல, ஒன்றுமில்லாத ஒரு பிடிக்கல. இப்படி எல்லாம் இருந்தா நாட்டுல ஒரு பொறுப்பான பதவிக்கு வரலாம் இவ்வளவும் இல்லாட்டி. அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு உயரிய அதிகாரத்துல அந்த மனுஷன் இருந்திருக்காரு. ஆனா கடைசியில தெரியாது இவருக்கு இதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த வாக்குரிமை கூட இல்லாத மனிதர் தான் போலீஸ் அதிபராக செயற்பட்டு ராஜபக்சர்களுக்கு, ரணில் விக்ரமசிங்கவுக்கெல்லாம் தேவையான வேலைகளை இலகுவா செய்து கொடுத்து கடைசியில இப்போ ஒண்ணும் இல்லாம அமர்ந்து இருக்காரு. சரியா பார்த்தா உள்ளுக்கு போக வேண்டிய மனிதர்கள் என்ன செய்ய இப்ப வெளியே இருக்காங்க. அது சட்டம் தன் கடமையை செய்யும், நேரத்துக்கு செய்யும், அதை பார்க்கலாம். அப்படியானவர்கள் தான் கடந்த காலங்கள்ல முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கார்கள். அப்ப ஜெயில காதல் மலருது பிஸ்கட் மூலமாக. நீண்ட நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேணும். நீண்ட நாளைக்கு இந்த கைதிகளை தடுப்பு காவல்ல விசாரணை என்ற பொருள்ல வைக்கக்குள்ள எல்லாரும் கப்பல் ஆயிடுவாங்க. கட்டாயம் இப்படி நடக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். அப்ப வெகு விரைவில் ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியில வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சில அடையாளங்கள்லாம் இது போல இருக்கு இல்லையா? இருக்கு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் எது கிடைச்சாலும் உடனே எடுத்துக்கிட்டு வந்துடும் நாட்டு நடப்புக்கு, அப்ப தெரிஞ்சு கொள்ளலாம். ஓ, நீங்க கூப்பிடுறீங்க யாழ்ப்பாணத்துக்கு வாங்க, உங்களுக்கு காணிதாரம் பண்ணு, நாங்க உங்களை கொண்ட சொல்றோம் வாங்க. இங்க அவசரமா போறீங்க சார்? யாழ்ப்பாணத்துக்கு போறேன் சார். யாழ்ப்பாணத்துக்கு இந்த வெள்ளம் வீட்டுலாம் சரிஞ்சு போச்சு தானே சார்? ஆமா நான் கேள்விப்பட்டேன். சாரி வந்து பாக்கலாம். பரவாயில்லைங்க சார். இது பேர் சிவாஜி கணேசனா சார்? சிவாஜி கணேசன் நடிகர் அவர் இல்லைங்க சார், இங்க ஒருத்தர் சிவாஜி கணேசன். ஆமா நம்ம சுனோ கணேசன், அதாவது சுனோன்னு சொன்னா அந்த பனிமூட்டத்துல ஒரு சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா அவர் சொல்லிருக்காரு சார். இந்த யாழ்ப்பாணத்துல அந்த புலம்பெயர்ந்து போனாங்க சார். ஆமா, இடமெல்லாம் இருக்காங்க சார். அதுல மலையகத்து மக்கள் எல்லாம் போயிட்டு அங்க தங்க வைக்க போறாராம் சார். அதுதான் சார் அங்க பயணிச்சு போய்க்கிருக்கேன் சார். சரி போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு என்ன செய்ய போறீங்க? அங்க நம்ம தேடத்தோட தானே இங்க செஞ்சுக்கணும், அங்கேயும் போய் அதான் செய்யணும். அங்க யாழ்ப்பாணத்துல உள்ள ஆமா சார் தென்னை மரம் இங்க வராது சார். யாழ்ப்பாணத்துல உள்ள பனை மரம் இங்க வராது. சரியா? அவர் தான் ஏதோ ஸ்கிரிப்டுக்காக சொல்றாருன்னு சொன்னா நம்ம அதை யோசிக்கிறது இல்ல. அதெல்லாம் சும்மா அதை அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதுதான் வந்ததுக்கு போனதுக்கு. சரியா? யாழ்ப்பாணத்துக்கு நாங்க தேயிலை நாட்ட போறோம், உங்களுக்கு அப்படி வசதியா? நல்ல ரொம்ப ரொம்ப காமெடியாவும் ஆனால் ஆணைத்தராவும் உண்மையை இந்த இரண்டு இளைஞர்கள் வெளிப்படுத்தல. அவங்கள்ட்ட அந்த இளைஞர்கள் ஆதங்கம் சரி, அதே நேரம் அந்த இளைஞர்கள் அதை எடுத்துக்கொள்றதுலயும் பிழை இல்லை. தொடர்ச்சியா அந்த மக்கள் அங்கேயே வாழ்றாங்க. அவர்களுக்கு அடுத்த அங்கேயே வாழும் போது அவர்களுக்கு ஒரு மாற்றுக்காணியை கொடுத்து இன்னொரு சூழல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பிள்ளைகள் என்றால் அந்த அவர்கள பிள்ளைகள் படித்து இப்ப எல்லாரும் அரசு உத்தியோகத்தை நோக்கி தான் போறாங்க. அவங்க அந்த பகுதிகளில் போயிருந்து அந்த சூழலை புரிஞ்சு கொண்டு அப்படியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் செய்ய வேணும் இல்ல, ஒரு அந்த இடத்துக்கான மாற்றீடுகள் செய்ய வேணும் இல்ல. அது செய்தா வெற்றி தான். திடீரெண்ட மாதிரி கொண்டு போகல அந்த மக்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப மனோ கணேசன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் செஞ்சோம். அப்ப அதுல சொன்னார், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்த மலையக மக்களையும் நாங்க வடக்குகளை கொண்டு போக நாங்க முயற்சிக்கல, அப்படி சொல்லவும் இல்லை. அப்படியான காணி இடப்பரப்பும் அங்க பத்தாது. நான் சென்ற அந்த பகுதிகளில் இருந்த மக்கள், அதாவது மழை விளிம்புல ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல இருக்க மக்களை தான் நாங்கள் அங்க வடகிழக்கு பகுதிகளுக்கு நாங்க அழைச்சல முற்படுறோம். அவங்களுக்கு அங்க அந்த இடங்களை காணி பெற்று கொடுக்க நாங்க முயற்சிக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியை நீங்க நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுதானே டெல்சான் உண்மை. அவர் அப்படிதான் சொன்னவர், இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் சொன்னவர். மலைய முழுமையான மக்கள் என்று சொல்லி அவர் அங்கேயும் சொல்ல இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இன்னும் ஒரு சிக்கல் போய் கொண்டு டெல்சான், என்ன விஷயம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி சொல்றார் நீங்க எல்லா உதவிகளையும் வழங்குங்க. அரசு அதிகாரிகள் நாங்க மிச்சம் பிடிக்க போறோம். நிறைய பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா கொத்மல பிரதேசங்களை கூட நேற்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைத்தது. அங்கு மக்களுக்கு நிவாரண பணத்தொகை
இப்ப அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த அமௌண்ட்ஸ் வந்து இன்னமும் கிடைக்காமல் இருக்கு, பணம் கிடைக்காமல் இருக்கு. கொடுக்கறதுலயும் பாரிய பிரச்சனைகள், ஒரு பின்தங்கிய நிலை ஒன்று இருக்காம். போயிட்டு உண்மை நிலவரத்தை அரைஞ்சு பாக்குறாங்களும் இல்லையாம். அவங்களுக்கு உடனடியா அந்த பணங்களை கொடுக்கறதுக்கான வழிவகைகள் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. நாங்கள் அதை கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். அரசு அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் சரியா செயற்பட்டால் நல்லது. அது உங்களுக்கும் நல்லது. இந்த திட்டங்களை வகுத்து மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று முயற்சித்து வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கும் நல்லது. அப்படிதான் சொல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாது நேற்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூறியது போன்று பதுளை, ஹட்டன், கொத்மலை மற்றும் வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் கூட மக்கள் போராட்டம் இடம்பெறுகிறது. முறையானவர்களுக்கு வழங்குங்கள் என்பதை விட பாதிக்கப்பட்டவர்கள், ஜனாதிபதி மன்னாரில் சொல்லுகிறார் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கான உலருணவை கொடுங்கள் என்று. ஜனாதிபதி வந்து சொல்லும் வரையும் அந்த அதிகாரிகள் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லது எல்லா மாவட்ட செயலகங்களையும் இனி ஜனாதிபதி அரசாங்க அதிபராக சேர்த்து அத்தனை பிரச்சனை. இப்ப இவங்களெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா தான் இவங்களுடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி சரி வராது. ஏன்னா இப்ப ஜனாதிபதி ஒருக்க வாராரு, ஒரு மீட்டிங் நடத்துறாரு, அந்த மீட்டிங்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாரு. அரச அதிகாரிகள், அரச சேவை செய்யற எல்லாரோட கருத்துக்களையும் கேள்விகளையும் பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த மாவட்டத்துக்கு அவர் போகணும். அதான் அவருடைய கடமை. ஒரே இடத்துல இருந்துகிட்டு அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. சோ என்ன முடிவு எடுக்கப்படுதோ அதை உடனுக்குடன் செஞ்சு கொடுக்கறதான் அரசாங்கத்துக்கும் இலகுவா இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் அது ஒரு நல்ல சேவையாக அமையும். எனக்கு ஒரு மைண்ட் வைஸ் போகுது, அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அனுரவ வீட்டுக்கு அனுப்ப போறாங்களோ? ஸ்லோவா நடந்தால் அதுவும் நடக்கலாம். ஏனென்றால் டெல்சான் சுனில் கந்துனத்தி ஒரு விடயத்தை எனக்கும் இந்த நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்களா எங்கட இன்னொரு நிகழ்ச்சியில வந்து நான் கடுமையான விமர்சனத்தை பாதிக்கப்பட்ட மக்கள சார்பில், நீங்களும் தான் சொல்றீங்க, பாதிக்கப்பட்ட மக்கள சார்பில் நாங்க இந்த ஊடகமா அவங்களோட நிக்கணும் மக்களுக்கு. சுனில் கந்துனத்தி சொன்ன அந்த வசனம் இப்ப எனக்கு கூடுதலா உறுதி கொண்டிருக்கேன்னு சொன்னால், அரசு அதிகாரிகள் 75 வருடங்களாக ஒரு கட்டளையங்கள் இருந்தவங்க, அவங்கள திடீரென்று மாற்றம் செய்ய முடியாம இருக்கு. சிலவோட இந்த காலப்பகுதியில அரசு அதிகாரிகள் கடும் இறுக்கத்தை கடைபிடிச்சா மக்களுக்கு அதிருப்தி யாருல வரும்? நேற்று மட்டக்களப்புல போராட்டத்தை பாத்தீங்கன்னா என்பிபிக்கு எதிரான போராட்டம், முல்லைத்தீவுல பாத்தீங்கன்னா என்பிபிக்கு எதிரான போராட்டம். அதே மாதிரி நாமல் ராஜபக்சேட்டு ஒரு மக்கள் முறைப்பாடு செய்யறாங்க, எங்களுக்கு கிராம சேவரே வரலண்டு. அப்ப அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிராக செயற்பாடு ஆரம்பித்து விட்டார்களா? உண்மைதான். அங்கங்க இப்ப எதிர்கட்சியினர் இந்த பகுதிகளுக்கு சென்றால் அவர்களிடம் மக்கள் முறைப்பாடு செய்கின்றார்கள். அது உண்மையான முறைப்பாடுகள் அல்லது திட்டமிட்டவர்கள் எதுவும் அது இல்லை. ஆனால் எப்படியோ மக்கள் முறைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். எங்களுக்கு இன்னும் எதுவும் நடக்கல, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, கிராம சேவகர் அதிகாரிகள் வந்து எங்களை பார்க்கல, வந்து பார்த்துட்டு போயிட்டு இன்னமும் காசு கொடுக்கல அப்படின்னு கொழும்பு வெள்ளாம்பட்டி பகுதிகளில் கூட மெதட்ட கொள்ளா பகுதியில் எல்லாம் இன்னமும் மக்களுக்கு நிவாரண காசு கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அதிகாரிகள் வந்து விண்ணப்பங்களை கொடுத்து உடனடியாக இதை நிரப்பி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா, அது கூட நாங்க ஒளிப்பதிவு செஞ்சிருந்தோம் அந்த காட்சிகளை. ஆனால் இன்னமும் அவர்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கிறது. ஒரு தடவை பாடசாலைகள் ஆரம்பமாகிருச்சு, மீள திறந்துட்டாங்க பாடசாலைகளை, பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் ஆயத்தமாகி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு பணத்தொகை கொடுப்பதாக சொல்லப்பட்டது, நினைவிருக்கும். அதெல்லாம் சரியா இன்னும் கிடைக்குதா இல்லையாங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக சொன்ன வாக்குறுதிகள் நடந்தால் நிச்சயமாக வரவேற்கப்படும். மக்கள் சந்தோஷமாக அவருடைய நாளாந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் உண்மையாகவே. ஆனால் இந்த இடத்துல அரின் பெர்னாண்டோ நேற்று பிரஸ் மீட் நடந்திருக்கு. அரின் பெர்னாண்டோ என்ன சொல்லிருக்காருன்னா, கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்த பின்பு திட்டம் எதுவும் இல்லாமல் அனுர செயற்படுகின்றார். அதாவது நத்தர் தாத்தா மாதிரி வந்து ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க இப்ப வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படின்னு நத்தல் தாத்தா மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப என்ன செய்யறது, எது செய்யறது செய்யாம இருக்காங்கன்னா அரின் பெர்னாண்டோ சொல்லியிருக்காரு. அரின் சொன்னதற்கு டெல்சான், நான் நிகழ்ச்சி முடியும் முதல் இன்னும் மட்டும் சொல்லிட்டு போறேன். நேற்று என்னடா நான் பேர் சொல்லி சொல்றேன் டெல்சான், போற என்னோட அவங்க கோவிச்சு கொள்வாங்க. நேற்று சுவிட்சர்லாந்துல நான் ஒரு தேவை நிமித்தம் வெளியில போகும்போது மூவர் டெல்சானிட்ட சுகம் கேட்டதாக சொல்லுங்கள் என்று 2 பேர் ஓடி வந்து தோலை பிடிச்சோன்னா மறந்துடாம சொல்லுங்கண்டு அண்ணன் நான் சொல்லிட்டேன் டெல்சானிட்ட சுகம். அதே மாதிரி ஜெர்மனியில இருந்தும் கேட்டிருந்தாங்க. அந்த எங்கட எடிட்டர் ஜெர்மனியில இந்த 2 பேரும் எங்கட எடிட்டரை தேடினாங்க. அவர் வடிவா எல்லாம் செய்யறாரு. எடிட்டர், நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிட்டோம். உங்களோட அதாவது இப்படி கன பேர் எங்களை தொடர்பு கொள்றாங்க, தொடர்புகளை ஏற்படுத்துறாங்க. ஏனென்றால் அவர்கள் நிகழ்ச்சியா தானே டெல்சான், அவங்களுடைய கேள்விகள், அவருடைய பிரச்சனைகளை தான் நாங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அரசியல்வாதிகளுடைய கவனத்துக்கு கொண்டு சேர்ந்தோம். ஆமா,
உதாரணம் தக்சி. அது சரி. எஸ், நிச்சயமா. அதனால மக்கள் நிகழ்ச்சி தான் இது. அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தை நாங்களும் இதில் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். நீங்க பல பேர் தொடர்பு கொள்றீங்க, உங்களுக்கு பதிலளிக்க இல்லாம இருக்குது. இந்த டில்சான் உங்களுக்கும் எங்களோட எடிட்டருக்கெல்லாம் நன்றி சொல்லியாச்சு. ஓகே டில்சான், அடுத்தது இப்ப போற நிலைமையில வந்து அரசாங்கம் வேகமா செயற்பட வேண்டிய காலம் இருக்குது. மீட்பு பணியா இருக்கலாம், ஏனைய பணிகள்ல வேகமா செயற்பட வேண்டி இருக்குது. இன்னும் கதைத்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு உசிதம் இல்லை. ஏனென்றால் எல்லா விடயங்கள்லையும் கதைகள் பார்த்துட்டோம், நாங்க ஏராளமான கதைகள் பார்த்துட்டோம். சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அரசியல்வாதிகள், அதாவது ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஜனாதிபதியிலே வருவோம், ஜனாதிபதியோட கதையாக இருக்கலாம், ஏனைய அமைச்சர்களாக கதையாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கைகளுக்கு வழங்கி இருக்கிறது. அதாவது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால தான் நேற்று கூட மஸ்கேலியாவில் அந்த நாங்க நேற்றைய நிகழ்ச்சியில பேசுறோம், அந்த தாய்மார் உட்பட தேயிலை கொழுந்து பறிக்கும் அந்த பெருந்தொழில் தொழிலாளர்கள் 21 பேர் அவருடைய ஒரு நாள் சம்பளத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்த காரணம் என்ன? அவர்களுடைய பேச்சில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கையால் அவர்கள் முன் வந்து இப்படியான ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்குகிறார்கள். ஆகவே இது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் இப்போ செயலில் வேகம் காட்ட வேண்டிய ஒரு காலம் கட்டாயமாக இருக்கின்றது. காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை அது. உடனடியாக அடுத்தடுத்த என்ன ஆக்ஷன் எடுக்கப்படணுமோ எடுக்கப்பட வேண்டும். நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது இன்னமும் அந்த ஃபைல்களுக்கு என்ன ஆனது? அந்த ஃபைல் அனுராது குமார் ஜனநாயகனுடைய ஒரு 400 ஃபைல் இருக்கிறது. அந்த 400 ஃபைல்களுக்கு என்ன ஆனது? இப்பதான் அஜித் நிவாட் கபருடைய கேஸ் க்ளோஸ் ஆகிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. சோ என்ன நடக்கும், ஏது நடக்கும்? கடந்த கால ஆட்சிகளில் போது கொள்ளையடிக்கப்பட்ட மக்கள் பணம், அதை பத்தி ஜேவிபி என்பிபி தான் அதிகமாக மக்களுக்கு தெளிவு கொடுத்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்தது இவர்கள் தான். ஆகவே இப்பொழுது என்பிபி ஜேவிபி ஆட்சியில் இருக்கின்றது. உடனடியாக ஆக்ஷன்களை பார்க்க மக்கள் ஆசையாக இருக்கிறார்கள். மக்களுடைய பணம் எப்படியெல்லாம் வீண்விரயமாக்கப்பட்டது, எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, அதெல்லாம் வெளியே நீங்க தான் சொன்னீங்க. உடனடியாக அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நாங்க ஆவலா இருக்கும் அதுகளை பாக்குறதுக்கு. இல்ல, நீங்க சொல்ல எனக்கு ஒரு யோசனை இருக்குது. மழை கூட பெஞ்ச டைம்ல அனுராபுர ஜெயில இருந்து சிறை கைதிகளை வெளியில கொண்டுறதுல பெரிய நெருக்கடி இருந்தது. இப்ப திரும்ப மழை ஆரம்பிச்சது. அதாவது இப்ப போறது நோமலா அந்த காலப்பகுதியில பெய்யற மழை. மழை பெய்ததுக்கு பிறகு சில கைதிகள் நடக்குமோ தெரியாது. ஏன்னா மழை காலத்துல கொண்டு போனா இவங்களை கொண்டு போய் திரியறது பெரிய கருத்து. அதனால இப்ப எல்லாரையும் வெளியில விட்டு இருக்குது. இடவசதி பிரச்சனையோடு இருக்கு சிறைச்சாலைகளுக்குள்ள. அங்க இருக்கின்ற ஆரோக்கிய நிலையா இருக்கலாம், சுகாதார கட்டமைப்பு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அதனால அதெல்லாம் சரி செஞ்சுட்டு புதுசா ஒரு சிறைச்சாலையை கட்டி ஸ்பெஷலா இவங்களை அனுப்புறதுக்கு திட்டம் நடக்கும் தெரியும். அதுவும் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு சில கதைகள் எனக்கு வந்துச்சுதான். அதெல்லாம் அன்ஒபிஷியலான கதைகள். அது நடக்கும். அதெல்லாம் அன்ஒபிஷியல். பட் ஒபிஷியல் ஆகும் அன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நாட்டு நடப்புல டில்சான் தமிழரசு இதை பத்தி பேசினாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப நாங்க கொடரை தூக்கி போட்டு நாங்க அன்னைக்கே சொன்னதானே. நாங்க கொலர் தூக்கி போட மாட்டேன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தானே சொல்றோம் நாங்க. நிச்சயமா மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் நல்லதுதான் நினைக்கிறாங்க. எப்ப எல்லாரும் சுமூகமா சந்தோஷமா வாழ்றதுக்கான வழி எங்களுக்கு எப்ப அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை உடனடியா கிடைச்சா நல்லா இருக்குமே தான் நாங்களும் கதைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே டில்சான், அப்ப பல தகவல்கள் கட்டாயம் 1-2 நாளா இன்னும் தகவல்கள் பல விடயங்கள் இனி நாளைக்கு நாளை சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே டில்சன், நன்றி. தொடர்ந்தும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு 2 பாட்டு கொண்டு வாங்கப்பா. பாட்டு இல்லாம நாளைக்கு ஒரு பாட்டு எடுத்துட்டு வரோம். நேத்து சொல்லிருந்தாங்க பாடல்கள்லாம் நல்லா பாடுறீங்கன்னு. நன்றி. தொடர்ந்து பாட்டோட சந்தோஷமா உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கு. ரைட், ஓகே. நன்றி. பாய்.